சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாமல் மாணவர்கள் அவதியுற்று வருவதாக, இதனால் ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்ட தீர்வு காண திமுக தரப்பில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இந்த கடிதம் குறித்த விரிவான விவரங்கள். அதாவது சிபிஎஸ்இ மாணவர்கள் தேர்வு முடிவு வெளியான பிறகு பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் தேர்வு முடிவுகள் வெளியானது. அப்போது ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் பெருமளவுக்கு இந்த ஆண்டு குறைந்தன. இதற்கு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து மாணவர்கள் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பை சிபிஎஸ்இ வெளியிட்டது. ஆனால் சிபிஎஸ்இ இணையதளத்தின் மூலம் அதனை தற்போது விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக மாணவர்கள் கூறுகிறார்கள். கடந்த 2 நாட்களாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மறு மதிப்பீட்டு அந்த வினாத்தாள் வழங்கப்பட்டதையும் தங்களால் படிக்க முடியாத அளவுக்கு மிகவும் பிளர்டாக இருப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்தார்கள். நேற்று முதல் இந்த இணையதளமும் தற்போது காணாமல் போயிருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். தங்களால் விண்ணப்பிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதாக தெரிவித்தார்கள். இப்படி தொடர்ந்து சிபிஎஸ்இ பல்வேறு குளறுபடிகளை மேற்கொண்டிருப்பதால் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தற்போது திமுக மக்களவை குழு உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் அந்த கடிதத்தில் தற்போது இந்த மறு மதிப்பீட்டுக்கான கடைசி நாளை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மாணவர்களுக்கு உரிய முறையில் இலகுவான முறையில் விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த விடைத்தாள் என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஸ்கேன் செய்து வழங்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய குளறுபடிகள் அனைத்தையும் உடனடியாக விரைவாக தீர்க்க வேண்டும் என்று இந்த கடிதத்தில் தற்போது தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தி கடிதத்தை எழுதியிருக்கிறார். கற்பகம், சிபிஎஸ்இ குளறுபடிகளுக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் எழுதிய கடிதம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.